பேசிக் ஹார்ட்வேர். நம்ம கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் வந்தால் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் கம்ப்யூட்டர்? இந்த கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்து பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும்தான். கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்னா 0, 1ங்கிற இந்த 2 எழுத்தை தவிர கம்ப்யூட்டருக்கு எதுவுமே தெரியாது. இது எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு ஒயரில் வோல்ட் போகுதுன்னா அது வந்து 1, ஒயரில் வோல்ட் போகலைன்னா அது 0. கம்ப்யூட்டருக்கு இதை தவிர வேற எந்த நாலேஜும் தெரியாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு ஒரு ஒயரில் வோல்ட் போகுதா வோல்ட் போகலையாங்கிற பேசிக்கை வச்சுக்கிட்டு தான் கம்ப்யூட்டர் டோட்டலாகவே ஒர்க் பண்ணுது. அப்போ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச 2 எழுத்து 1, 0 மட்டும்தான். இந்த 2 எழுத்து தெரிஞ்ச கம்ப்யூட்டரை அக்கவுண்ட்ஸுக்கு, கால்குலேட்டருக்கு, டைப்பிங்க்கு, மல்டிமீடியாவுக்கு எல்லாம் யூஸ் பண்ண வச்சது மனுஷனுடைய சாமர்த்தியம். கம்ப்யூட்டரை நம்ம வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் மிஷின்னு சொல்லுவோம். இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டரில் டைப்பிங் பண்ணோம்னா அந்த டைப்பிங் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோக்ராமை நாம் எழுதி கொடுப்போம். அதே மாதிரி மல்டிமீடியானா சவுண்டு சம்மந்தமான, வீடியோ சம்மந்தமான ப்ரோக்ராம் எல்லாம் ரன் பண்ணுறதுனா அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். அப்போ கம்ப்யூட்டரில் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷினை ஒர்க் பண்ண வைக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டருக்கு உள்ளார ஹார்ட்வேர் சம்மந்தமான ஒர்க் பண்ணும்போது ஷாக் அடிக்குமோன்னு பயப்பட வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. காரணம், இந்த கம்ப்யூட்டருக்கு உள் பக்கம் உங்களுக்கு 12 வோல்ட்டு தான் மேக்சிமம் வரும். மனுஷனுக்கு ஷாக் அடிக்கணும்னா மினிமம் 90 வோல்டேஜ் வந்தால் தான் ஷாக் அடிக்கும். கம்ப்யூட்டரில் 12 வோல்ட்டு தான் உள்ளே வருங்கிறதுனால நீங்கள் உள்ளுக்குள்ளார வேலை செய்யும்போது எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் மட்டும்தான் உங்களுக்கு 230 வோல்டேஜ் வரும். நம்ம வீட்டிலேருந்து கரண்ட்டை நம்ம இங்கே தான் ஜாயின் பண்ணுவோம். இதுக்கு உள்ளார மட்டும்தான் உங்களுக்கு 230 வோல்டேஜ் வரும். இதை விட்டு வெளியில் வரும்போது மேக்சிமம் உங்களுக்கு 12 வோல்டேஜ் தான் வரும். இந்த பவர் சப்ளையை கழட்டி அதுக்குள்ளார சர்வீஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளார ஷாக் அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் வேலை செய்யும்போது, அதாவது கீபோர்டு மவுஸை வச்சு வேலை செய்யும்போது நீங்கள் தைரியமாக வேலை செய்யலாம். இது எப்படி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு கார் ஓட்ட கற்றுக்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் ஆகிடும், கார் டேமேஜ் ஆகிடும், உங்களுக்கு நிறைய செலவு வரும். ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்தவரை இந்த கீபோர்டு மவுஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் உள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் எந்த வகையிலையும் கெட்டு போவார். மேக்சிமம் உங்களுக்கு என்ன டேமேஜ் வரும்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக டேட்டா சாஃப்ட்வேர் லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் ஹார்ட்வேர் லெவலில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கீபோர்டு மவுஸை வச்சு வேலை செய்கிறதுனால வராது. உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணுறதுக்கு, டேட்டாவை பேக்கப் பண்ணுறதுக்கு, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குலாம் தெரியுதுன்னா நீங்கள் கீபோர்டு மவுஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது எந்த வகையிலும் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் வேலை செய்யணும். கம்ப்யூட்டரை ஜென்ரலாக 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒரு டைப் வந்து மெயின் ஃப்ரேம்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஃப்ரேம் பெரிய பெரிய கம்பெனிகளில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி. நாம் இந்த கோர்ஸில் பர்சனல் கம்ப்யூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டேபிள் மேலே வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு கம்ப்யூட்டரை நம்ம ஒரு ஆஃபீஸ் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ஆஃபீஸ் ரூமில் ராமுன்னு ஒரு கிளர்க் ஒர்க் பண்ணுறாரு. இந்த ரூமில் இம்பார்ட்டன்ஸ் யாருக்குன்னா ராமுவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். இந்த ரூம்குள்ளார பார்த்தீங்கன்னா டேபிள், சேரு, பீரோ மற்ற நிறைய பொருள்கள் இருக்கும். அந்த எல்லா பொருளுமே ராமு வேலை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பொருள்கள் தான். அப்போ இந்த ரூமை நம்ம என்ன சொல்லுவோம்னா ராமுவோட ரூம் தான் சொல்லுவோம். ஏன்னா ராமுவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்தீங்கன்னா சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஒன்று இருக்குது. கம்ப்யூட்டரில் இம்பார்ட்டன்ஸு சிபியூக்கு தான். ஏன்னா கம்ப்யூட்டரை பொறுத்தவரை மெயின் ஒர்க்கே வந்து சிபியூக்கு தான். கம்ப்யூட்டர்லயும் பாத்தீங்கன்னா மவுஸ், கீபோர்டு, மானிட்டர் இது மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தாலும் அந்த எல்லா பொருளுமே இந்த சிபியூக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான். நீங்க ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு இந்த சிபியூ ரேட்டே வரும். இந்த சிபியூ பாத்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு அகலமோ உயரமோ வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருள் தான். இதுவே ஒரு ஆபீஸ்ல 2 கிளர்க்கு ஒர்க் பண்றாங்கன்னு இருப்போம். இந்த 2 கிளர்க்கும் சேம் எஃபிஷியன்சி, அதாவது திறமை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு கிளர்க்குக்கு திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஒரு கிளர்க்குக்கு திறமை கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இது எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு இயர்லி அக்கௌண்ட்டை கொடுத்து டேலி பண்ண சொன்னோம்னா
ஒரு கிளர்க்கு திறமை அதிகமாக இருக்கிற கிளர்க்கு அக்கௌண்ட்டை டேலி பண்ணி கொடுத்துருவாப்புல, திறமை கம்மியாக இருக்கிற கிளர்க்குக்கு அந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ணி கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் சிபியூவில் வந்தாலும் நிறைய வகையான சிபியூ இருக்குது. P4 ஒரு சிபியூ இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதெல்லாம் வந்து கோர் ஐ சீரியலில் தான் வருது. கோர் i7, i3, i5 சொல்லிட்டு நிறைய சிபியூ இருக்குது. இந்த ஒவ்வொரு சிபியூக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த P4லாம் கொஞ்சம் ஓல்டு சிபியூ, இதுக்கெல்லாம் வந்து எஃபிஷியன்சி கம்மி, அதாவது கெப்பாசிட்டி கம்மியான சிபியூ. இந்த சிபியூலாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சிபியூலாம் கெப்பாசிட்டி அதிகமான சிபியூ. அப்போ கம்ப்யூட்டரில் ஒரு லேட்டஸ்ட் கேமை நீங்கள் ரன் பண்ணுறதா தான் இந்த கம்ப்யூட்டரில் அந்த கேம் ரன் ஆகும். இந்த P4 சிபியூ இருக்கிற கம்ப்யூட்டரில் அந்த கேம் ரன் ஆகாது. இப்போ உங்கள் கம்ப்யூட்டருக்கு உள்ளார என்ன சிபியூ இருக்குதுங்கிறது தான் உங்கள் கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய விஷயம். அப்போ ஜென்ரலாக உங்ககிட்ட என்ன கம்ப்யூட்டர் இருக்குன்னு கேட்டால் IBM கம்ப்யூட்டர், HP கம்ப்யூட்டர், இந்த மாதிரி கம்பெனி பேர் சொல்றது பழக்கம் கிடையாது. எங்கிட்ட வந்து P4 கம்ப்யூட்டர் இருக்குது, கோர் i3 கம்ப்யூட்டர், கோர் i7 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது உள்ள இருக்கிற அந்த சிபியூனுடைய பேரை தான் நாம கம்ப்யூட்டருக்கு பேரை சொல்றோம். எப்படி ஒரு ஆஃபீஸ் ரூம்ல ராமுடைய பேர் தான் அவருடைய அந்த ரூமுக்கே பேர், அதாவது ராமு ரூம்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளார சிபியூனுடைய பேர் தான் அந்த கம்ப்யூட்டருக்கே பேரா நம்ம சொல்லுவோம். ஒரு 2 கார்பெண்டர் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 2 கார்பெண்டரும் ஈக்குவல் திறமை. ஈக்குவல் திறமைன்னா, இந்த கார்பெண்டர் கிட்ட நாம ஒரு டேபிள் செய்ய சொல்றோம், அவரும் டேபிள் செய்யறாரு. இன்னொரு கார்பெண்டர் கிட்ட டேபிள் செய்ய சொல்றோம், அவரும் டேபிள் செய்யறாரு. 2 பேரும் ஈக்குவல் திறமைன்னா 2 பேர் செய்யற டேபிளும் பார்க்கறதுக்கு சேமா இருக்கும், அதாவது பினிஷிங் வந்து சேமா இருக்கும். ஆனா இங்கேயும் ஒரு வித்தியாசம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பெண்டர் அந்த டேபிள 5 நாள்ல செய்யறாரு, இந்த கார்பெண்டர் அந்த டேபிள 3 நாள்ல உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறாரு. 2 பேருடைய எஃபிஷியன்சி, திறமை எல்லாமே சேமா இருந்தா கூட இந்த கார்பெண்டருக்கு வேலை செய்யக்கூடிய ஸ்பீடு அதிகம், இந்த கார்பெண்டர் வேலை செய்யக்கூடிய ஸ்பீடு குறைவு. அதே மாதிரி நீங்க கம்ப்யூட்டர்ல வந்தீங்கன்னா, நீங்க P4 கம்ப்யூட்டர்லயே பாத்தீங்கன்னா 2 GHz ப்ராசஸருடைய ஸ்பீடை ஜிகாஹெட்ஸ்ல சொல்லுவோம். இதுவே 2.2, 2.4, 2.6, 3 GHz. அதே மாதிரி P4லயே நிறைய ஸ்பீடுல உங்களுக்கு CPU இருக்குது. எல்லாமே உங்களுக்கு P4 தான், ஆனா ஸ்பீடு வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்றீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எல்லா கம்ப்யூட்டர்லயும் ரன் ஆகும். காரணம், எல்லாத்துலயுமே அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. ஆனா இந்த கம்ப்யூட்டர்ல அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃபாஸ்டா ரன் ஆகும், இந்த கம்ப்யூட்டர்ல அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஸ்லோவா ரன் ஆகும். உங்ககிட்ட என்ன கம்ப்யூட்டர் இருக்குன்னு இப்ப கேட்டா நீங்க P4ன்னு சொன்னா பத்தாது. ஏன்னா அந்த P4லயே ஸ்லோவா வேலை செய்யக்கூடிய சிபியும் இருக்குது, ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடிய சிபியும் இருக்குது. எங்கிட்ட P4 3 GHz கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னா கேட்கறவங்களுக்கு உங்க கம்ப்யூட்டருடைய கெப்பாசிட்டி என்ன, அது என்ன ஸ்பீட்ல வேலை செய்யுது அப்படிங்கிறது கரெக்டா புரியும். சாதாரணமா நீங்க ஒரு கம்ப்யூட்டருடைய கவரை ஓபன் பண்ணீங்கன்னா CPU நேர்ல பார்க்க முடியாது. CPU உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகக்கூடிய ஐட்டம். அதனால CPUக்கு மேல அலுமினியத்துல ஹீட் ஷிங்க் வச்சிருப்பாங்க, சூட்டை குறைக்கிறதுக்காக. இந்த ஹீட் ஷிங்கை கூல் பண்றதுக்காக மேல ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க கம்ப்யூட்டர் திறந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் தான் தெரியும். CPUக்குன்னு தனியா ஒரு ஃபேன் நம்ம வச்சிருப்போம். நீங்க இந்த ஃபேனையும் இந்த ஹீட் ஷிங்கையும் ரிமூவ் பண்ணாதான் CPU பார்க்க முடியும். இந்த கம்ப்யூட்டர்ல ஃபேனையும் ஹீட் ஷிங்கையும் ரிமூவ் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து உங்களுக்கு CPU. அடுத்தது, கிளர்க்கு வேலை செய்யறதுக்கு ஆபீஸ் ரூம்ல ஒரு டேபிள் வேணும். டேபிள் இல்லாம கிளர்க்குனால எந்த வேலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு பீரோ இங்க இருக்குது, பீரோல ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா ஒரு ஃபைல்ல எழுதணும்னா அந்த ஃபைலை கிளர்க்கு டேபிள்ல கொண்டு வந்து டேபிள்ல வச்சுதான் எழுதுவாப்ல. அப்ப இந்த டேபிள் இல்லைன்னா கிளர்க்குனால எந்த வேலையும் செய்ய முடியாது. இதே மாதிரி கம்ப்யூட்டர்ல ரேம், CPU ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுதுன்னா அந்த ஒர்க்கை இந்த ரேம்ல வச்சுதான் வேலை செய்யும். ஒரு உதாரணத்துக்கு, உங்க CD ரோம்ல ஒரு கேம் இருக்குது, அந்த கேமை நீங்க ரன் பண்றீங்க. சிடில இருந்து அந்த கேம் ரன் பண்ணாது, சிடில இருந்து அந்த கேமை மெமரிக்கு காப்பி பண்ணிக்கும், காப்பி பண்ணிட்டு மெமரியில இருந்து தான் அந்த கேம் ரன் பண்ணும். அப்ப கம்ப்யூட்டர்ல CPUக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் வந்து ரேம். இந்த ரேம் இல்லைன்னா கம்ப்யூட்டரால எந்த வேலையுமே செய்ய முடியாது. கம்ப்யூட்டர்ல ரேமை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஆன் ஆகாது, எரர் மெசேஜ் தான் சொல்லும். ரேம்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப லோ காஸ்ட் நார்மல் ரேம்.
நம்ம நார்மலாக இந்த ரேம் தான் வாங்குவோம். இந்த ரேமில் பார்த்தீங்கன்னா ரேமுக்கு மேலே ஹீட் ஷிங்க் கொடுத்துருக்காப்புல. இந்த மாதிரி கொடுக்கறது உங்களுக்கு ரேமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரேமு. இந்த ரேமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீட் ஷிங் அலுமினியத்தில் வச்சிருக்காப்புல, ரேம் ஹீட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக. கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த ஆஃபீஸ் ரூமுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைலை கிளர்க்கு டேபிளில் கொண்டு வந்து வச்சு எழுத போகிறாப்புல. அந்த ஃபைலை டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா உங்களுக்கு பீரோவில் ஃபைல் இருக்காது. ஃபைல் வந்து உங்களுக்கு டேபிளில் தான் இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது. இந்த பீரோவை நம்ம ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்கில் தான் உங்களுக்கு ஃபைல்லாம் இருக்கும். இந்த ஃபைலில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கம்ப்யூட்டர் அந்த ஃபைலை டேபிளுக்கு, அதாவது மெமரிக்கு காப்பி பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு பீரோவிலையும் ஃபைல் இருக்கும், டேபிள்லையும் ஃபைல் இருக்கும். அதாவது ஹார்ட் டிஸ்க்லையும் ஃபைல் இருக்கும், அதே ஃபைல் மெமரிக்கும் வந்திருக்கும். இப்போ இந்த ஃபைலில் ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா எழுதுறாப்புல. இந்த 2 எக்ஸ்ட்ரா எழுதின லைன் மெமரியில் தான் இருக்கும், உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்காது. இந்த ஃபைலை சேவ் பண்ணால் அந்த 2 லைன் இங்கேயும் சேவ் ஆகிடும். ஒருவேளை சேவ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண ஒர்க்கு காணாமல் போயிடும். அப்படின்னா ரேமில் இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணாதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணது ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். இதுதான் வந்து கம்ப்யூட்டருக்கும் ஆஃபீஸ் ரூமுக்கும் இருக்கிற மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ். கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து பர்மனெண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். கம்ப்யூட்டரில் மெமரி, அதாவது ஒர்க் ஸ்பேஸு உங்களுக்கு டெம்பரரி ஸ்டோரேஜ். நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிங்கன்னா மெமரியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு காணாமல் போயிடும். நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணிட்டு தான் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணணும். ஒரு கிளர்க்குக்கு எவ்வளோ பெரிய டேபிள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து சிம்பிளாக சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, ஒரு டைப்பிஸ்ட்னா அவங்க டைப்பிங் மிஷினை வைக்கிறதுக்கு சின்ன டேபிள் இருந்தால் போதும். இதுவே ஒரு நார்மலான கிளர்க்குனா அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு 4 அடிக்கு நீங்கள் டேபிள் போட்டாங்க. இதுவே இந்த ஆள் ஒரு டிராஃப்ட்ஸ்மேன், அதாவது டிராயிங் வரைகிறவா இருந்தால் அவருக்கு நீங்கள் 8 அடி நீட்டுக்கு ஒரு டேபிள் போட்டால் தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா டிராயிங் வரைகிறதுக்கு உங்களுக்கு டேபிளுடைய ஏரியா பெருசாக இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் எவ்வளோ மெமரி போடணுங்கிறது நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்கிறத பொறுத்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸு ஆர்டினரி மூவி பார்க்குறது, ஆடியோ சாங்ஸ் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டரில் மெமரி கம்மியாக இருந்தால் போதும். இதுவே நீங்கள் ஆட்டோகேடு, மல்டிமீடியானா ஃபோட்டோஷாப்பு, கோரல்ரா, இந்த மாதிரி மல்டிமீடியா சம்மந்தமான சாஃப்ட்வேர்லாம் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேபிள் சைஸு பெருசாக இருந்தால் தான் அதை ரன் பண்ண முடியும். அதாவது மெமரியுடைய கெப்பாசிட்டி, மெமரி சைஸு அதிகமாக இருந்தால் தான் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ண முடியும். கம்ப்யூட்டரில் நம்ம ரேம் போட்டிருப்போம். கம்ப்யூட்டரில் நம்ம மெமரியை ஜிபியில் சொல்லுவோம். சாதாரணமாக 1 GB போட்டிருப்போம் அல்லது 8 GB போட்டிருப்போம். நீங்கள் கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேமை ஆட் பண்ண முடியும். கம்ப்யூட்டரில் எவ்வளோ மெமரி வேணுங்கிறது ஒரு 2-3 விஷயங்களை பொறுத்தது. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். முதல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். இது வந்து கம்ப்யூட்டருக்கு நீங்கள் பேசக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே மிஷின் லாங்குவேஜ் தான். மிஷின் லாங்குவேஜ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 0-1 தான் மிஷின் லாங்குவேஜ். இந்த மிஷின் லாங்குவேஜ் தெரிஞ்ச கம்ப்யூட்டர்கிட்ட உங்களால் நேரடியாக பேச முடியாது. காரணம், உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த மிஷினை ஒரு சைனீஸ்னு பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். இங்கிலீஷ் தெரிஞ்ச நீங்கள் இந்த சைனாக்காரங்கிட்ட பேச முடியாது. அப்படி பேசுகிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். இந்த டிரான்ஸ்லேட்டருக்கு சைனீஷும் தெரியணும், அதே மாதிரி இங்கிலீஷும் தெரியணும். நீங்கள் இந்த சைனாக்காரங்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கிலீஷில் சொல்லுவீங்க. இந்த டிரான்ஸ்லேட்டர் அதை சைனீஷாக மாற்றி மிஷினுக்கு சொல்லுவாப்புல. மிஷின் சொல்லக்கூடிய பதில் இந்த ஆளுக்கு தெரியும். அதை இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாப்புல. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறத, அதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க, இல்லை ஒரு மூவியை ப்ளே பண்ண சொல்கிறீங்க, இந்த மாதிரி எந்த ஒர்க்கு சொன்னாலும் அந்த ஒர்க்கை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் மிஷின்கிட்ட சொல்லும். அப்போ மிஷினுக்கு என்ன ஒர்க் பண்ணணுங்கிறது புரியும். மிஷின் சொல்லக்கூடிய ரிப்ளையை உங்களுக்கு இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லும். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா, யூசருக்கும்
கம்ப்யூட்டருக்கும் இடையில இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாக தான் நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட பேச முடியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டரில் இல்லைன்னா அதில் நீங்கள் எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் MS ஆஃபீஸில் வேர்டு ஒர்க் பண்ணுறீங்க. வேர்டுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராம். இந்த வேர்டுக்கு கம்ப்யூட்டர்கிட்ட எப்படி பேசணுங்கிறதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ண பிறகு தான் வேர்டு லோட் பண்ணுவீங்க. அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலே தான் வேர்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கிட்ட சொல்லும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வேர்டுக்கு கொடுக்கும். அப்போ எல்லா ப்ரோக்ராமும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலே தான் ரன் பண்ணுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் கம்ப்யூட்டரில் எந்த ப்ரோக்ராமும் ரன் ஆகாது. உங்களால் கம்ப்யூட்டரில் எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவும் இருக்காது. நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் XPயை லோட் பண்ணுறீங்க. நீங்கள் லோட் பண்ணுற XP உங்களுடைய ஹார்ட் டிஸ்க், அதாவது பர்மனெண்ட் ஸ்டோரேஜில் தான் காப்பி ஆகும். நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிங்கன்னா இந்த XPயை டேபிளில் காப்பி பண்ணிக்கும். டேபிளில் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ரன் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், CPU மெமரியில் தான் ரன் ஆகும். அப்போ டேபிளில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்கணும். இதுவே நீங்கள் Windows 7 யூஸ் பண்ணுறீங்கன்னா Windows 7 உடைய சைஸ் பெருசு. அப்போ டேபிளில் உங்களுக்கு இடம் அதிகமாக இருந்தால் தான் Windows 7 டேபிளில் லோட் பண்ண முடியும். சாதாரணமாக நீங்கள் XP கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு GB RAM நார்மலாக நீங்கள் போட்டால் தான் கம்ப்யூட்டர் நல்லா ஒர்க் பண்ணும். இதுவே நீங்கள் Windows 7 லோட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் 2 GB கிட்ட RAM வேணும். அதாவது டேபிள் சைஸ் அந்தளவுக்கு பெருசாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் டேபிளில் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு டேபிளில் கொஞ்சம் இடம் வேணும். அப்போ ஒரு கம்ப்யூட்டரில் எவ்வளோ மெமரி போடணுங்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்தது. அடுத்தது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கிறத பொறுத்தது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீங்கள் வேர்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சாங்ஸு மூவியெல்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெமரி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். மல்டிமீடியா சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெமரியுடைய சைஸ் அதிகமாக வேணும், அதாவது டேபிள் சைஸ் அதிகமாக வேணும். மூணாவது விஷயம் ஹேபிட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 கிளர்க் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம 2 கிளர்க்கும் சேம் ஒர்க்கு தான் பண்ணுறாங்க. 2 கிளர்க்குக்கும் நாம் ஒரே மாதிரி டேபிள் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு கிளர்க்கு பீரோவிலேருந்து ஃபைல்லாம் எடுத்தாருன்னா அந்த ஃபைலில் ஒர்க் பண்ணுவார். ஒர்க் பண்ணி முடிஞ்சதும் அந்த ஃபைலை கொண்டு போய் பீரோவில் வச்சுருவார். அவர் டேபிள் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். இன்னொரு கிளர்க்கு பார்த்தீங்கன்னா பீரோவில் இருக்கிற ஃபைலை எல்லாத்தையுமே தூக்கி டேபிளில் மேலே தூக்கி போட்டு வச்சுருப்பாப்புல. அவருக்கு வேலை செய்யறதுக்கு அந்த டேபிளில் இடம் இருக்காது. ஏன்னா நேற்று ஒர்க் பண்ண ஃபைல் கூட டேபிள் மேலே இருக்கும். அவரை நீங்கள் வேலை செய்ய சொன்னீங்கன்னா இந்த ஃபைலெல்லாம் கொஞ்சம் இந்தாண்ட நவுத்தி வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவார். இந்த கிளர்க்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாப்புல. ஆனால் இந்த கிளர்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாப்புல, டேபிளில் இடமே இல்லை, டேபிளில் இடமே இல்லைன்னு. அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தா கூட நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. வேர்டில் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் வேர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் மெமரி அதிகமாக யூஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் வேர்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதே டைமில் ஃபோட்டோஷாப்பையும் ஓப்பன் பண்ணுறீங்க, பின்னாடி சாங்ஸை ப்ளே பண்ணுறீங்க, மூவி ப்ளே பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரே டைமில் தேவையில்லாமல் அதிகமான ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மெமரியில் இடம் இருக்காது. அந்த மாதிரி யூஸருக்கு நீங்கள் மெமரி அதிகமாக போட்டுறணும். அப்போ ஒரு கம்ப்யூட்டரில் எவ்வளோ மெமரி வேணுங்கிறத கண்ணை மூடிட்டு சொல்ல முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, அந்த ஒர்க் பண்ணுறக்கூடிய ஹேபிட்டு, இதையெல்லாம் பொறுத்தது தான். கிளர்க் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 4 அடி டேபிள் வேணும். இந்த டேபிள் இருந்தால் அவர் நார்மலாக வேலை செய்வார். இந்த டேபிளுடைய சைஸையை நம்ம ரொம்ப சின்னதாக்கிட்டா என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். இந்த சின்ன டேபிளை யூஸ் பண்ணி கிளர்க்கை ஒர்க் பண்ண சொன்னோம்னா பீரோவில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இந்த வருஷத்து அக்கௌண்ட்ஸ் அவர் பார்க்கணும். அப்போ ஜனவரி மாதத்துடைய ஃபைலை இங்கே ஓப்பன் பண்ணுவார். அதை பார்த்து தேவையான டீட்டெயில்ஸை எழுதிக்குவார். அடுத்த மாதத்துடைய ஃபைல் வேணும் அப்படின்னா இந்த ஃபைலை அவர் பீரோவில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த ஃபைலை இங்கே எடுத்து வைக்க முடியும். ஒரு 2-3 ஃபைலை பார்த்து அவர் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை தான். ஒரு ஃபைலை டேபிளுக்கு எடுத்தாரணும், அதை பார்த்து தேவையான டேட்டில் எழுதிட்டு பீரோவில் வச்சுட்டு அடுத்த ஃபைலை திரும்பி டேபிளுக்கு எடுத்து வரணும். ஏன்னா டேபிளில் இடம் கிடையாது. இதுவே
அவருக்கு தேவையான அளவுக்கு டேபிள் இருந்ததுன்னா ஒரு 2-3 ஃபைல்ஸை டேபிளில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இதை பார்த்து வேகமாக ஒர்க்கை முடிப்பார். அப்போ தேவையோட டேபிள் சைஸு கம்மியாக இருந்ததுன்னா கிளர்க்கு வேலை செய்யக்கூடிய வேகம் குறைஞ்சிடும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் எக்ஸ்பி யூஸ் பண்ணுறீங்க, 1 GB ரேம் வேணும், நீங்கள் ஒரு 256 MB தான் ரேம் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக வேலை செய்யும். இது எப்படி பார்க்குறீங்கன்னா, உங்கள் ஹார்ட் டிஸ்கில் நோட் பேடு, வேர்ட் பேடு, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது, க்ளோசிங்கில் இருக்கும். அதை உங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுது. நீங்கள் வேர்ட் பேடையும் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேபிளில் இடம் கிடையாது. அப்போ இந்த ஓப்பனில் இருக்கிற நோட் பேடை ஹார்ட் டிஸ்கில் வேறு இடத்துல சேவ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வேர்ட் பேடை ஓப்பன் பண்ணும். மானிட்டரில் பார்த்தீங்கன்னா வேர்ட் பேடும் தெரியும், நோட் பேடும் தெரியும். ஆனால் மெமரியில் வேர்ட் பேடு மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, நோட் பேடை ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் நமக்கு வேர்ட் பேடும் தெரியுது, நோட் பேடும் தெரியுதுன்னு சொல்லிட்டு நோட் பேடை கிளிக் பண்ணிட்டு அதில் டைப் பண்ண போனீங்கன்னா இந்த வேர்டை ஓப்பனில் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற நோட் பேடை திரும்பி ஓப்பன் பண்ணாதான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் நோட் பேடை கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ண போனீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி வந்துடும். கம்ப்யூட்டரில் தேவையோட கம்மியாக மெமரி போட்டு மெமரிக்கும் ஹார்ட் டிஸ்க்குக்கும் ஃபைலை ஸ்வாப் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக போயிடும். அதாவது இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு நேரம் சரியாக போயிடும். உங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப ஸ்லோவாகும். இதுவே டேபிளுடைய சைஸை பெருசு பண்ணால் கிளர்க்கு எப்படி வேலை செய்வாருங்கிறத பார்ப்போம். இப்போ டேபிளுடைய சைஸை பெருசு பண்ணிருக்கோம். டேபிளுடைய சைஸை நீங்கள் பெருசு பண்ணாலும் கிளர்க்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு டேபிள் தான் யூஸ் பண்ணுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நார்மலாக கிளர்க்கு ஒரு நாளைக்கு 10 ஃபைல்ஸ் பார்க்குறாருன்னா டேபிள் பெருசாக போட்டதுனால அவர் 20 ஃபைல்லாம் பார்க்க போகிறது கிடையாது, அதே 10 ஃபைல் தான் பார்ப்பார். அப்போ இந்த மீதி இடம் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அப்போ டேபிளுடைய சைஸை பெருசு பண்ணுறதுனால கிளர்க்கு வேலை செய்யக்கூடிய வேகம் எந்த வகையிலையும் கூட போகிறது கிடையாது. இதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் 1 GB ரேம் இருந்தால் உங்களுக்கு போதும் எக்ஸ்பிக்குன்னா, நீங்கள் ஒரு 3 GB ரேம் போட்டிங்கன்னா மீதி 2 GBயில் எந்த டேட்டாவும் இருக்காது, அது எம்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு காசு தான் செலவாகுமே தவிர கம்ப்யூட்ரு எந்த வகையிலையும் ஸ்பீட் ஆகாது. அப்போ சிம்பிளாக நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ரேம் போட்டால் கம்ப்யூட்ரு நார்மலாக ஒர்க் பண்ணும். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்ய போகிறீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் என்ன CPU இருக்குது, என்ன ரேம் இருக்குதுங்கிறத முதல்ல உங்களுக்கு பார்க்க தெரியணும். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற CPU ரேமை வச்சு தான் அந்த கம்ப்யூட்டர் எந்தளவு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், என்னெல்லாம் அப்ளிகேஷன் அதில் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். நம்ம XP கம்ப்யூட்டரில் லாகின் ஆயிருக்கோம். XP கம்ப்யூட்டரில் என்ன ரேமு CPU இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஸ்டார்ட்டு, மை கம்ப்யூட்டர், ரைட் கிளிக்கு, ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கம்ப்யூட்டரில் AMD குவாட் கோர்னா 4 ப்ராசஸர் இருக்குது. அதனுடைய ஸ்பீடு 2.3 GHz, 512 MB ரேம் போட்டிருக்கோம் XPல. சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் ஹார்ட்வேரை கிளிக் பண்ணீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் இருக்கும், டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த டிவைஸ் மேனேஜரில் உங்கள் CPUவை பார்க்கறதுக்கு ப்ராசஸரை செலக்ட் பண்ணுறீங்க. இந்த ப்ராசஸர் என்ன ப்ராசஸர், எத்தனை கோர் இருக்குது, அதாவது இந்த கம்ப்யூட்டரில் AMD குவாட் ப்ராசஸர் போட்டிருக்கோம். குவாட் ப்ராசஸர்னா உள்ள உங்களுக்கு 4 ப்ராசஸர் காட்டும். இந்த டிவைஸ் மேனேஜர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரன்ல devmgmt.msc அப்படின்னா devmgmtனா டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, MSCன்னா மைக்ரோசாஃப்ட் கன்சோல்ங்கிற கமாண்டை நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இப்போ ஓகே செலக்ட் பண்ணுறோம், உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆகுது. இதே ரன் கமாண்டில் msinfo32ங்கிற கமாண்டை என்டர் பண்ணாலும் உங்களுக்கு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் சிஸ்டம் சம்மரியை செலக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ப்ராசஸர் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி சிஸ்டத்தில் என்ன மெமரி இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் தேவையான அளவு சாஃப்ட்வேரை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். தேவைக்கு அதிகமாக சாஃப்ட்வேரில் நீங்கள் நிறைய இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக ஒர்க் பண்ணும், அதாவது மெமரியில் இடம் பத்தாமல் இருக்கும். அப்படி அதிகமான சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, கண்ட்ரோல் பேனல், சுவிட்ச் டு கிளாசிக் வியூ, ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம், இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே காட்டும். அப்போ நிறைய ப்ரோக்ராம் இருந்ததுன்னா நீங்கள்
யூஸ் பண்ணாத ப்ரோக்ராம்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த ரைட் சைடு டாஸ்க் பார்ல இந்த ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு ஐகான் இருக்குதோ அந்த அளவு ப்ரோக்ராம் உள்ள ரன்னிங் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப தேவையில்லாதெல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல எவ்வளவு மெமரி CPU யூசேஜில் இருக்குதுன்னு பாக்குறதுக்கு நீங்க டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் மேனேஜருக்கு போறீங்க. டாஸ்க் மேனேஜர்ல பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்றீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது CPU 80%க்கு மேல போயிடுச்சுன்னா உங்க CPU ஓவரா லோட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது நீங்க ரன் பண்ற ப்ரோக்ராமுக்கு இந்த CPU பத்தாதுன்னு அர்த்தம். இதோட ஃபாஸ்டான CPU இருக்கிற கம்ப்யூட்டர்ல நீங்க அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். அதே மாதிரி மெமரிலையும் பாத்தீங்கன்னா 80%க்கு மேல யூசேஜ் இருந்துச்சுன்னா நீங்க ரன் பண்ற ப்ரோக்ராமுக்கு உங்க கம்ப்யூட்டர்ல மெமரி பத்தலன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா மெமரி வாங்கி உங்க கம்ப்யூட்டர்ல ஆட் பண்ணணும். உங்க கம்ப்யூட்டர்ல எத்தனை ப்ராசஸர் இருக்குதுங்கிறது நீங்க இங்க பார்க்கலாம். நம்ம கம்ப்யூட்டர்ல 4 ப்ராசஸர் இருக்குது. 4 ப்ராசஸர் என்ன லோடுங்கிறது இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி மெமரியுடைய யூசேஜ் உங்களுக்கு பார்க்க முடியும். இதுவே நம்ம ஒரு விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர்ல லாகின் ஆகி அதுல எப்படி பார்க்கறதுங்கிறத இப்ப நம்ம விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர்ல லாகின் ஆயிருக்கோம். இதுல ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போறோம். இதுல நம்ம 8GB RAM போட்டிருக்கோம். 64 பிட் ஆபரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம். AMD குவாட் ப்ராசஸர் யூஸ் பண்றோம். இதுல டிவைஸ் மேனேஜர் இருக்குது. இந்த டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்றீங்க. விண்டோஸ் 7லயும் நீங்க XPல எங்க பாத்தீங்களோ அதே இடத்துல தான் ப்ராசஸர் பார்க்க முடியும். நீங்க ரன் கமாண்ட்ல msinfo 32ங்கிற கமாண்ட என்டர் பண்ணி பார்க்கலாம். நீங்க விண்டோஸ் 7ல ரன் கமாண்ட ஓபன் பண்றதுக்கு விண்டோஸ் கீயும் நீங்க ஆரையும் பிரஸ் பண்ணா போதும். இதுல சிஸ்டம் சம்மரியில உங்களுக்கு 8GB RAM இருக்கு. ப்ராசஸர் AMD ரன் ஆகுது. ஒரு கம்ப்யூட்டர்ல எவ்வளவு மெமரி போட முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர்ல எவ்வளவு மெமரி போட முடியுங்கிறத உங்க கம்ப்யூட்டர்ல மதர் போர்டு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் மெமரி போட முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில மதர் போர்டில் 2GBக்கு மேல மெமரி சப்போர்ட் பண்ணாது. சில மதர் போர்டு 4GB மெமரி சப்போர்ட் பண்ணும். ஒரு மதர் போர்டு எந்த அளவுக்கு மெமரியை சப்போர்ட் பண்ணுதுங்கிறது அந்த மதர் போர்டு மேனுவலை நீங்க பாத்துக்கணும். அடுத்தது மதர் போர்டில் எத்தனை ஸ்லாட் மெமரியை இன்சர்ட் பண்றதுக்கு இருக்குதுங்கிறத பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட 2 ஸ்லாட் தான் மதர் போர்டில் இருக்குதுன்னா இப்ப மார்க்கெட்ல 2GB தான் மெமரி கிடைக்குது. அப்ப நீங்க 4GBக்கு மேல அதுல போட முடியாது. அப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல எவ்வளவு மெமரி நம்மளால போட முடியுங்கிறது மதர் போர்டு சப்போர்ட் அதுல இருக்கிற ஸ்லாட்டுங்க எவ்வளவு இருக்குது பொறுத்து அமையும். இப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு 2GB நம்ம மெமரி போட்டிருக்கோம். அந்த மாதிரி 2GB மெமரி போட்டிருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க XP ஸ்டார்டர் எடிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 512 MB தான் உங்களுக்கு காட்டும். மீதி மெமரி காட்டாது. அதாவது 2GBல உங்களுக்கு 512 MB மட்டும் தான் எடுத்துக்கும். மீதி இடத்த இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்காது. இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் 4GB வரை சப்போர்ட் பண்ணுது. அதனால உங்களுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா 2GB ஃபுல்லாவே எடுத்துக்கும். இதுவே நீங்க ஒரு 8GB போட்டிருந்தீங்கன்னா நீங்க XP லோட் பண்ணிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4GB தான் காட்டும். காரணம் ஆபரேட்டிங் சிஸ்டம் 4GB வரை தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே 8GB இருக்கிற கம்ப்யூட்டர்ல நீங்க XP ஸ்டார்டர் எடிஷன் போட்டீங்கன்னா உள்ள உங்களுக்கு 512 அதாவது ½ GB தான் காட்டும். உங்க மதர் போர்டில் 8GB போட்டிருக்கீங்க. 8GBயும் உங்களுக்கு வேலை செய்யணும்னா நீங்க 64 பிட் அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டத்துல 32 பிட் ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, 64 பிட் ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. நீங்க 64 பிட் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை போட்டாதான் உங்களுக்கு ஃபுல் மெமரியை சப்போர்ட் பண்ணும். இதுவே நீங்க விண்டோஸ் 7ல போனீங்கன்னா ஸ்டார்டர் பேக் மட்டும் உங்களுக்கு 2GB தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு 4GB போட்டிருந்தீங்கன்னா ஸ்டார்டர் பேக்குள்ளார போய் பாத்தீங்கன்னா 2GB தான் காட்டும். மற்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் அதாவது 32 பிட் ஆபரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் எல்லாமே 4GB சப்போர்ட் பண்ணும். இதுவே 8GB போட்டிருந்தீங்கன்னா ஆபரேட்டிங் சிஸ்டத்துல 4GB மட்டும் தான் எடுத்துக்கும். 4GB உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். இப்ப கம்ப்யூட்டர்ல நீங்க மெமரி அதிகமா போட்டிருக்கீங்க. அந்த மெமரி முழுசுமே யூஸ் ஆகணும்னா நீங்க 64 பிட் ஆபரேட்டிங் சிஸ்டம் தான் ரன் பண்ணி ஆகணும். இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துல 32 பிட்டுக்கும் 64 பிட்டுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குதுங்கிறத நம்ம OSல பார்ப்போம். தேங்க்யூ.